guys, welcome back to our channel DK Tamil Gaming. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா build to survive அப்படிங்கிற கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போமா. ஃபஸ்ட் நம்ம பில்ட் பண்ணுவோம். மான்ஸ்டர் ஸ்பானிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மான்ஸ்டர் ஸ்பான் ஆகணும். கடகடன் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. எனக்கு இந்த கேம் பற்றி நான் பாட்டுக்கு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மான்ஸ்டர் வந்துருமா? ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மான்ஸ்டர் வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், நான் பாட்டுக்கு பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஓரளவு பில்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே, ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஓகேங்களா. மறுபடியும் மேலே அப்பில் பில்டு பண்ணனா மேலே ஏதோ ஒன்று வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு. என்னன்னே எனக்கு தெரியாது இந்த கேம் பிளே பற்றி. என்னடா அது அப்படின்னா நம்மளை கொன்னேட்டு நாம் டை ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னென்னா ரீஸ்பான் ஆன பாக்ஸுக்கு வெளியில். ஓகேங்களா. இன்னொன்றும் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு மேலெல்லாம் ஏறுது. எவ்வளோதான் நம்ம ஹைட்டு கொண்டு போனாலும் அது வந்து மேலே ஏறி வருது. நம்மளாலையும் ஏறி போக முடியுது. மான்ஸ்டர் ஸ்பைட்ஸ்ன்னு நினைக்கிறேன், சர்வைவர்ஸ்னு சொல்லி காமிக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணி நம்ம வந்துட்டு உள்ளே சர்வைவ் ஆகணும். அவ்வளோதான் அந்த கேம் பிளேன்னு இப்போ தான் தெரியுது. நானே ஒரு நூபி இந்த கேமுக்கு சொல்ல போனேன். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு கடகடன்னு உள்ளே போயிட்டு மேலே மூடிக்கணும். மான்ஸ்டர்ஸ் வரத்துக்கு நிறைய நாள் ஓகே. எவனாவன் யானதில்லையே. ஐ திங்க் நம்ம சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா எவன்டாவன்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஓகேங்களா. சாரி ஃபார் தட். ஓகே, நம்ம வந்துட்டு சர்வைவ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது கைஸ் மான்ஸ்டர்ஸ் வர்றதுக்கு. ஓகேங்களா. ஓகே, நான் வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் பற்றி சொல்லியிருந்தேன்ல வீடியோவில். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ரெக்கார்டிங்க்கு நான் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு அடுத்த ஃபோன் இன்னொன்று ஒரு ஃபோனில் தானே ரெக்கார்ட் பண்ணுவேன். பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எப்பயும் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் தானே இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்பயும் வீடியோ பார்க்குற ஃபோனில் இந்த ஆப்பை ஏற்றி அதில் இது பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் கரெக்டாக தானே இருந்தது. அதனால் அது கொஞ்ச நாள் ஓட்டுவோம். அதுக்கடுத்து வேறு ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்க்குற ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம பில்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். மான்ஸ்டர் ஸ்பான் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. கரெக்டாக பில்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு டைம் ஆனோடனே நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு நம்ம இது அடைச்சிருவோம் இடத்த. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு கைஸ். ஓகே, ஸ்கெலட்டன் அட்டாக். என்ன ஸ்கெலட்டன் எப்படி வரணும்னு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு நம்ம ஏரியாவில் புந்துக்கிட்டாங்க. பிரச்சனை இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மேரி யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடு கட்ட தெரியலனா என்கிட்ட கேளுங்க, நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நானே ஒரு நூபு ஹவுஸ் தான் கட்டி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அதுவும் ஹவுஸ் இல்லை, சும்மா ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி. அதுவும் சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, நூபோட ஹவுஸ். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். டோர் கூட இல்லை. டோர் வைக்கலாம், வச்சா மான்ஸ்டர்ஸால் வர முடியாது, நம்மளால் போக முடியும் வெளில. நாம் வந்துட்டு ஓகே, நம்ம சர்வைவ் ஆகி வின் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை உடச்சிட்டு ஒரு இப்போ நம்ம உடைக்கலாம்னு நினைக்கிறேன். உடைப்போமா வேணாமா? புஷ் பிளேயர்னு இதுலேயும் காமிக்குது எல்லா கேம் மாதிரியும். நம்ம உடச்சிட்டு டோர் வைக்கிறதுக்கு தேவையான டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு டோரு இந்த இடத்துல வச்சுருவோம், மூடுவோம். ஒழுங்கா இல்லை, அதனால நான் எடுத்துட்டு ஓகே இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம சேனல் நம்ம ஷார்ட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டிஸ்ட் கைஸ். நான் சூப்பராக ட்ராயிங் வரைவேன். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்,
நான் பண்ண ட்ராயிங்லாம் ஆக்சுவலி நான் நார்மல் ஃபோன் தான் வச்சுருக்கேன். நான் என்னோடய ஸ்டாண்ட் கூட இல்லைன்ட்டு அதனால தான் கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கேமிங் போட்டிருக்கேன். நல்லா விளாடுவேன் அப்படிங்கிறதுனாலே ஓரளவு நல்லா விளாடுவேன். நானே நல்லா விளாடுவேன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? நானே என்னை புகழ்ந்துக்க முடியாதுல்ல. ஆர்டிஸ்ட்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி நான் புகழ்ந்துப்பேன். பிகாஸ் நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். நான் ட்ராயிங்கு பெயிண்டிங்ஸ் ஓரளவு பண்ணுவேன், ட்ராயிங் சூப்பராக பண்ணுவேன். அதனால் ஃபோன் குவாலிட்டி நல்லா இல்லை, என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ட்ராயிங் பெயிண்டிங் பண்ணுறதே என்னால் வீடியோவாக போட முடியாது. ஆனால் நான் வந்துட்டு அது பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ இருக்குல்ல, அது நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஷார்ட்ஸும் போடுறது. ஏன்னா கேமிங்கில் நான் என்ன ஷார்ட்ஸ் போடுறதுன்னு தெரியல, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாம் தான். ஆனால் அதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அதை போடாமல் வச்சுருக்கேன். அதனால் நான் ட்ராயிங்ஸு பெயிண்டிங்ஸ்லாம் போடுறேன் ஃபோட்டோ மாதிரி. கைஸ், மம்மி நம்மளை அடிச்சு போட்டுருச்சு கைஸ். பிரச்சனை இல்லை, நம்ம சர்வைவ் ஆகலைனாலும் அடுத்த ரவுண்டில் சர்வைவ் ஆகும், அது ஒரு பிரச்சனை இல்லை. என் மம்மிஸ் மறுபடியும் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு இந்த மம்மி அட்டாக் முடிகிற வரைக்கும் ஓடி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். எத்தனை அது எல்லாருமே பில்டிங் கட்டிட்டாங்கிறதுனால யாரையுமே அட்டாக் பண்ண முடியாமல் நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக எல்லாம் ஓடி நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கு கைஸ். நமக்கு பக்கத்தில் இருக்க பேஸ் எம்டியாக இருக்குது, ஓகே கைஸ். சர்வைவர்ஸ்னு போட்டு நம்மளுக்கு வின்னு காமிக்கல, பட் காசு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, மான்ஸ்டர் ஸ்பானிங்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அதனால் நம்ம இப்போ ஒழுங்காக ஒரு கதவு வச்சா ஒரு ஹவுஸை பில்டு பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, அப்புறம் ஷார்ட்ஸ் நான் சொன்னால சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா லைக் பண்ண வேணாம், அது வந்துட்டு உங்கள் விருப்பம்தான், ஓகேங்களா? இப்போ நான் அந்த வீட்டை ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையும் தப்பாக போட்ட பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டுட்ருக்கேன். ஆனால் இது கண்ட்ரோல் சரியில்லை கைஸ். எனக்கு மைன்கிராஃப்ட் விளையாடி பழக்கம் இருக்குது, ஆனால் இது வந்து மைன்கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நம்ம ஒரு பிளாக்கு தப்பாக போட்டுட்டோன்னா அது கூட இன்னொன்று ஆப்ஷன் இது டெலிட்டுன்னு இருக்குல்ல, அதை தொட்டு அப்புறமா எந்த பிளாக்கு தப்பாக போட்டோமோ அதை நம்ம கிளிக் பண்ணால் தான் அது போகுதே தவிர நார்மலாக இந்த மைன்கிராஃப்டில் தொட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா போக மாட்டேங்குது கைஸ். டச் பண்ணி வச்சுருந்தோன்னா அது எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சில கண்ட்ரோல்ஸ் தான் பிடிக்கும். அதுவும் மைன்கிராஃப்டில் வந்துட்டு 2-3 கண்ட்ரோல்ஸ் காமிக்கும்ல, அதுலேயுமே 2-3 கண்ட்ரோல்ஸ் தான் எனக்கு ஒத்து வரும், அந்த மாதிரி. அதுதான் மைன்கிராஃப்ட் வீடியோ போடலாம் தான் பார்த்தேன், பட் போடுறதுக்கு முடியலை. ஏன்னா எல்லாருமே மைன்கிராஃப்ட் தான். ஆக்சுவலி நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கான காரணமே இந்த அண்டர் ரேட்டட் கேம்ஸ், யூனிக்கான கேம்ஸ், யாரும் விளையாடாத கேம்ஸ்லாம் போட்டு விளையாடாதானே பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். ஆனால் நான் மைன்கிராஃப்ட் இப்போ போட்டேன்னா எல்லாருமே போடுற கண்டென்ட் மைன்கிராஃப்ட் எல்லாருமே போட்டுட்டும் இருக்காங்க எல்லோரும். அதனால தான் நான் போடலை, ஓகேங்களா? அதனாலன்னு சொல்ல முடியாது, இன்னொரு பல ரீசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாத காரணத்தில் இருக்கேன். உங்களுக்கே தெரியும்னு பார்த்துக்கோங்க. மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டால் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வர்றது இருக்குது. டுங் சஹூர் அட்டாக்கா? டுங் சஹூர் அட்டாக்லாம் பண்ணுவானா? இப்போ தான் எனக்கு தெரியும். இந்த சப்ஸ்கிரைபர் வேறு ஒருத்தவங்க வந்து வெளில போயிட்டு எல்லார்ட்டையும் தலையை காமிச்சிட்டு உள்ளே வாங்க, இங்கே ஒரு ஏரியா இருக்குங்கிற மாதிரி காமிச்சிட்டு வர்றது கடுப்பாகுது. சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் ஒரு லிமிட் வேணாமா? அவங்க அட்டாக் வாங்குறதும் இல்லாமல் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி காமிச்சுட்டு எல்லா டுங் சகுரு அந்த மம்மி கிம்மி எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம ஷெல்டருக்கு கொண்டு வந்து நம்மளே அடி வாங்க வச்சிடுறது. இதான் வேணாங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த டுங் சஹாரோ அட்டாக் முடிஞ்சோடனே நம்ம டோர் பில்டு பண்ணிடலாம். மான்ஸ்டர் ஸ்பானிங். எனக்கு ஒரு இதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை கைஸ். அதனால நான் எல்லாத்தையும் மறுபடியும் இது பண்ணிட்டு ரீபில்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ்,
எனக்கு ஒரு ஐடியா, இந்த ஆப் நல்லா இருக்குது, இன்னும் நான் ஏற்றி பார்த்துடுவேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பு அது இதை விட நல்லா இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம். இல்லை அதை இதை விட நல்லா இல்லை, இல்லை இதே லெவலில் தான் இருக்குது, இதே லெவலில் இருக்குதுன்னா கூட வச்சுக்கலாம். இல்லை இதை விட நல்லா இல்லை அப்படின்னா இதே தான் வச்சுக்கணும். ஆனால் என்ன பண்ணு, 2-3 தடவை இப்போ நான் 2-3 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்க வரைக்கும். அப்புறம் வேறு மாதிரி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணிடலான்னு இருக்கேன், இதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் பெட்டர் ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் ஓகேங்களா. அப்புறம் 2-3 நாளாக இந்த வாய்ஸ்க்கான ப்ரெஷர்லேயும் டைம் இல்லாததுனால நான் என்ன பண்ணிடுறேன், இந்த வீடியோஸ்க்கு எடிட்டிங், இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொன்று ஆப் வச்சு அதில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். ஆனால் இந்த வாய்ஸில் இது ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இந்த வாய்ஸ் ஆப்லேயே, ரெக்கார்டிங் ஆப்லேயே 2-3 எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதை மட்டும் கொடுத்துட்டு 2வது ஒரு ஆப் மட்டும் ஏற்றி வச்சுருக்கேன்ல, அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் நான் பாட்டுக்கு நேற்றுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டேன். பார்த்துக்கோங்க, கால கொடுமை. நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகேங்களா. என்ன சொல்கிறது, இன்றைக்கி கன்ஃபார்ம் எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேங்களா. இன்றைக்கும் நான் டைம் ஆயிடுச்சு தான், ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால எடிட் பண்ணாமலாம் போட மாட்டேன், எடிட் பண்ணிட்டு தான் போடலான்னு இருக்கேன். ஏன் டைம் ஆயிடுச்சு, நேற்று கூட ஏதாவது டைம் ஆயிடுச்சு, ஏதாவது ரீசன். இன்றைக்கி ஏன்னா நேற்று ரீசன்லாம் ஏன்னு தெரியல, நானே சோம்பேறித்தனத்தில் லேட்டாக பண்ணுவோம்னா டைம் இருக்கேன்னு பார்த்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண உட்காந்து. அது மாதிரி தான் 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என்னாச்சு அப்படின்னா, ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸு போஸ்ட்டு கூட 2-3 தான் போட்டேன். மெயினான ட்ராயிங்ஸ்லாம் தான் போட்டேன். மீதி என்னோடய பெயிண்டிங்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் என்னாச்சு, நான் டெலீட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஃபோட்டோ நான் என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன ட்ராயிங்ஸ்லாம் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேனோ அதுக்கு எல்லாம் இல்லாமல் மீதி 2-3 பெயிண்டிங்ஸ்லாம் நான் நிறையா பெயிண்டிங்ஸ் 2-3லாம் சொல்லலை, நிறையா பெயிண்டிங்ஸு ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்துட்டு செக் பண்ணி ஒன்று ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி அது ஷார்ட்ஸாக எடிட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இன்றைக்கி ஏற்கனவே இருந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் நான் வந்துட்டு ஷார்ட்ஸாக ஒன்றா எடிட் பண்ணி போட்டு ஓரளவு ஷார்ட்ஸ் நிறையா போட்டேன் கைஸ். அதனால் இவ்வளோ நாள் நான் சேனல் ஆரம்பிச்சதில் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். சேனல் ஆரம்பித்ததுலேருந்து டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா, சேனல் ஆரம்பித்ததுலேருந்து டெய்லியும் வீடியோ தான் போட்டிருந்தேன், நான் ஷார்ட்ஸ் போடல. அது எல்லாத்துக்கும் வந்துட்டு சேர்த்து வச்சு இப்போ நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே மேலே சொல்லலாம், அவ்வளோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாம் ட்ரெண்டிங். ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வந்துட்டு சேம் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன், ஒரு சிவன் ட்ராயிங். ஓகேங்களா. ரீசெண்டாக பண்ணது, இந்த லீவ் ஹாலிடே ஸ்டார்ட் ஆனோடனே வந்துட்டு நான் பண்ண ஒரு ட்ராயிங். ஓகேங்களா. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அது வந்து என்கிட்ட ஒரு பிரிண்ட் அவுட் இருந்தது, சிவன் சாமி பிரிண்ட் அவுட்டு. அதை பார்த்து தான் வரைஞ்சேன். அந்த பிரிண்ட் அவுட்டு இல்லாமல் அந்த வரைஞ்சதை மட்டுமே ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன். ஜஸ்ட் நார்மலான ஒரு சிவன் சாமி பாட்டோட. அடுத்து வந்து ஒரு அதே தான் பிரிண்ட் அவுட்டோட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன். அது 13 வியூஸ் அந்த மாதிரி தான் வந்துருந்தது, ரொம்ப கம்மியாக இருந்திருந்தது மற்ற ஷார்ட்ஸை விட. அதனால் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த இன்னொன்று ஃபோட்டோ போடுவோம், இன்னொன்று ஃபோட்டோ வந்து சரி இதையும் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ட்ரெண்டிங்கான ஒரு சாங் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்காது, பேர் இல்லைன்னா என்னன்னு தெரியல, ஃபாங்க்னு நினைக்கிறேன், ஃபோங்க். ஓகே, அதான் நினைக்கிறேன், FUNK, அது ஃபங்க்கு, PHONK, அதான் ஃபாங்க் தான், கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுதான் நினைக்கிறேன். அது போட்டோன்னே என் சேனலில் போட்ட இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் ஷார்ட்ஸ் 2லையுமே வராத வியூஸ், அவ்வளோ வியூஸு. மீதி எந்த ஷார்ட்ஸுமே அந்தளவு வியூஸை தொடவே முடியாது. 700 வியூஸ் கிட்ட போயிட்டு கைஸ், இமேஜினே பண்ண முடியல கைஸ் அப்படி. ஆனால் எந்த லைக்கும் வரல, நான் போட்ட லைக் மட்டும்தான் இருந்தது. பரவாயில்ல, இது வியூஸ் நிறையா வர்றது தான் நமக்கு முக்கியம்.
ஓகே கைஸ், வியூஸ் வர்றது தான், அவ்வளோதான். எனக்கு வியூஸ் வந்தால் மட்டும் போதும், அப்படி இருக்குது. ஓகே, அங்கன இங்கன்ட்டு வீட்டை சுற்றி 2-3 பிளாக்கு வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னே தெரியல. இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி உருவாக்கி 2வது ஃப்ளோர் உருவாக்குவோமேன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று. எனக்கு இந்த கேமே பிடிக்காத மாதிரி இருக்குது. ஏன்டா வந்தோங்கிற மாதிரி நல்லாவே இல்லை. பில்டிங்க்கு அந்த கண்ட்ரோல் சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் கண்ட்ரோல் சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா இது வரைக்கும் நான் விளாட்ன கேமில் இதுதான் என் ஃபேவரட் கேம்னு நான் சொல்லியிருப்பேன். மைன்கிராஃப்டில் கொடுத்த கண்ட்ரோல்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்காதனால தான் எனக்கு பிடிக்காத கேமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி எனக்கு பிடிக்காத கேமே இதுதான். கண்ட்ரோல் சரியில்லை, அதனால் அங்கே எங்கேன்னு போகுது பிளாக்ஸ் எல்லாம். நீங்களே பாருங்களேன், வீடு கட்டுறனோ இல்லையோ வீட்டை சுற்றி 2-3 பிளாக்ஸ் வச்சுருக்கேன். ஏன் அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு பாதி பண்ணதுக்கப்புறம் பிடிக்கல. ஓரளவு மான்ஸ்டர் ஸ்பான் ஆனதுக்கப்புறம் அதோட அந்த அட்டாக் சர்வைவ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அது போனோடனே மறுபடியும் அதை பிளாக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படின்னா எனக்கு அப்புறம் ஏன் அந்த மாதிரி கட்டினேன்னு கேட்பீங்க. மான்ஸ்டர் வருது, திடீர்னு வந்துட்டு 6-7 அட்டாக்கா, இப்பெல்லாம் ஒரு மான்ஸ்டர் இருக்கா? நான் விளையாடும்போது கூட பார்க்கவே இல்லை 6-7 அட்டாக். நீ இப்போ தான் பார்க்குறேன். இப்போ வந்துட்டு இப்போ உருவாக்கின ரீசெண்டாக தான் இந்த 6-7 ட்ரெண்டிங் ஆனிச்சு. இப்போது ரீசெண்டாக உருவாக்கின கேம் தானே இது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 6-7 வந்ததுக்கப்புறம் தான் நானே ராப்ளெக்ஸ் ஏற்றினேன். ஓகேங்களா, முன்னாலேருந்துலாம் வச்சில்ல. அந்த 6-7 ட்ரெண்டிங் ஆன அந்த டைமு அப்போ தான் ராப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் தான் ஏற்றினேன். அதனால் நிறைய கேம்ஸ் வந்து 6-7 வந்ததுக்கப்புறத்துலேருந்து அதையுமே சேர்த்துருந்துருக்கலாம். இல்லை அது வச்சே நிறைய கேம் இருக்குது. ஆமாம், நிறைய கேம். இந்த பிரெயின் ராட்ஸ் இருக்குல்ல, அதில் கூட 6-7 கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு. 6-7 ட்ரெண்டிங் தெரியாமல் நான் இங்கே ஒரு கேள்வி மாதிரி உட்காந்துருக்கேன். மான்ஸ்டர் ஸ்பான் ஆகிறதுக்குன்னு லேட்டாக 6-7 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது என்ன தான் அட்டாக்கே பண்ணியிருந்தாலும் எனக்கு காசும் வேணாம் வின்னும் வேணான்ட்டு 6-7 போய் பார்த்துருந்துருக்கணும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இங்கேனே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 6-7 ஓகே. உங்களுக்கும் 6-7 பிடிக்கணும், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.